நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி பார்த்தா நம்ம இப்போ ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோம். ஆண்டவரே, புதிய வருடத்திற்குள்ளாக நாங்கள் நுழைய போகிறோம். ஆண்டவர் நமக்கு புதிய ஒரு வாக்கு தத்தத்தை தரப்போகிறார். அந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக பெற்றுக் கொள்வதற்கு நான் பாத்திரவான், நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம், ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்தும் போது சீனாய் மலையில பேச போறதுக்கு முன்னாலே 3ஆம் நாளுக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள்னாரு. பிறகு பார்த்தீங்கன்னா யோசுவாவின் நாட்களையும் மோசேயின் நாட்களையும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் அடித்த அற்புதங்களை செய்ய. எங்கெங்கெல்லாம் சுத்திகரிச்சாங்களோ, எங்கெங்கெல்லாம் தங்களை பரிசுத்தப்படுத்தினாங்களோ, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களே செய்தார் என்று பார்க்கிறோம். இந்த புதிய வருடத்துக்குள்ளாக நாம் புதிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த வார்த்தையினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை தாழ்த்துவோம்.